ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜோஹோ அப்படிங்கிற ஒரு டாப் ப்ராடக்ட் பேஸ் ஐடி கம்பெனிக்குள்ள எந்த ஒரு அடிஷ்னல் கோர்ஸுமே இல்லாமல் வெறும் உங்கள் டிகிரியை வச்சு மட்டுமே ஈஸியாக போக முடியும். அது என்ன வே அப்படிங்கிற பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் கிராஜுவேஷன் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் கிராஜுவேஷன் ஸ்டடினா என்ன, அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி ஃப்ரெஷருக்கு ஆஃபர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஜோஹோவில் அஸ் அ ஃப்ரெஷராக போகணும்னு நினைக்கிறீங்க, அடிஷனலாக எந்த கோர்ஸோ சர்டிஃபிகேஷனும் எதுவும் பண்ணல, வெறும் டிகிரி மட்டும் உங்கள்கிட்ட இருக்குது, உங்களோட ஏஜ் லெஸ்ஸர் தென் 24 அப்படின்னா ப்ளீஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பாருங்கள். ஸோ ஜோஹோ ஐடி கம்பெனிக்குள்ள எப்படி நீங்கள் ஒரு ஈஸியஸ்ட் வேல போகிறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, என்னோட நேம் நவீன். நான் மோர் தென் 1+ இயர்ஸ் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனல் ரெகுலராக வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோஹோ ஐடி கம்பெனிக்குள்ள போகிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட ட்ரீமாக இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் ஃப்ரெஷர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜோஹோ கம்பெனிக்குள்ள போகணும்னு நினைப்பீங்க. ஏன்னா ஜோஹோ கம்பெனி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க ப்ராடக்ட் பேஸ் ஐடி கம்பெனிலே ஒரு டாப் ஐடி கம்பெனி, டாப் 10க்குள்ளே வரும்னே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ், சர்வீஸ் பேஸ், 2 டைப் ஆஃப் ஐடி கம்பெனி இருக்குது. ஜோஹோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சேலரியும் ஹையாக இருக்கும், உங்களுக்கு ஜாப் கேரண்டி. ஸோ அதே மாதிரி நீங்கள் புது டெக்னாலஜி லேர்ன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் எல்லா ஐடி எம்ப்ளாயிஸும் மோஸ்ட்லி ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணால் நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கும், ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் பேஸ்லேயே ஒரு டாப் கம்பெனி தான் ஜோஹோன்னு சொல்லலாம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி தான் இந்த ஜோஹோ. ஸோ ஹெட் குவார்ட்டரும் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. ஸோ இந்த ஜோஹோ கம்பெனிக்குள்ள அஸ் அ ஃப்ரெஷராக எந்த ஒரு அடிஷ்னல் சர்டிஃபிகேஷனும் இல்லாமல், ஏன்னா ஒரு சின்ன ஒரு கன்சல்டன்சி, ஒரு ரொம்ப சின்ன கம்பெனி, ஒரு 10 பேர் வேலை செய்கிற கம்பெனி, நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா கூட ஏதாவது சர்டிஃபிகேஷன் இருக்கா, அடிஷ்னல் என்ன படிச்சிருக்கீங்க டிகிரிக்கு அப்போன்னு கேட்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ வெறும் உங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தால் போதும், ஒரு வே ஆஃப் மெத்தடில் நீங்கள் ஜோஹோக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈஸியாக போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக 3 months ட்ரைனிங் கொடுத்து உள்ளே எடுத்துப்பாங்க. ஸோ அந்த 3 months உங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங்கோட நேம் தான் பார்த்தீங்கன்னா ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் கிராஜுவேஷன் ஸ்டடின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா ஜோஹோ கம்பெனி வெளியில் யார்கிட்டயோ போய் படிச்சுட்டு வரதுக்கு நாங்களே பார்த்தீங்கன்னா ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் கிராஜுவேஷன் ஸ்டடின்னு சொல்லிட்டு ஒரு 3 month ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, உள்ளே போகிற இப்போ ஒரு 10 பேர் உள்ளே போகிறீங்கன்னா 60 to 70% ஆஃப் பீப்புளுக்கு ஜாப் பார்த்தீங்கன்னா கேரண்டின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10ல் 7 பேருக்கு வேலை கண்டிப்பாக கிடச்சிரும் நீங்கள் உள்ளே போய் படிக்கிறீங்க அப்படின்னாவே. ஓகேங்களா? அந்த 3 months முடிச்சுட்டு வெளிலறப்போ ஒன்று வேலை கிடச்சிரும். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் ஜோஹோவில் 3 மாதம் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டில் எண்ட் வரையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வெளியில் போய் நீங்கள் எங்கேயாச்சும் கோர்ஸ்லாம் படிக்கணும், ஒரு ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் படிக்கணும்னா கூட 40,000 50,000 அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் ஃபீஸாக ஆல்ரெடி அதிகமாக கட்டியிருப்பீங்க. அதை தாண்டி அடிஷ்னல் கோர்ஸ்னு சொல்லி நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தனியாக காசு கட்டி படிக்க முடியாதுன்னு கூட நிறைய பேர் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் போக முடியாமல் இருப்பீங்க. பட் இவங்க இந்த ஜோஹோ ப்ரொவைட் பண்ண அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் கிராஜுவேஷன் ஸ்டடி அந்த 3 month கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் ஒரு சிங்கிள் மணி கூட பே பண்ணவே தேவை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஒரு பியூட்டியே. ஸோ அதோட அடிஷ்னலாக அவங்க என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 10 kilometers to 20 kilometers சம்பட் ரேடியஸ்க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ், அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஆஃபீஸ்க்கு உங்களுக்கு கேப் மூலியமாக கொண்டாந்து விட்டுட்டு திருப்பி கூப்பிட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுத்து ஃபுட்லேருந்து கேப் ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாமே பண்ணித்தராங்க இந்த ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் கிராஜுவேஷன் ஸ்டடியில். ஓகேங்களா? ஸோ அதில் படிச்சிங்கன்னா மோஸ்ட்லி 75% உங்களுக்கு ஜோஹோலேயே ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. 25% பீப்புள் தான் பார்த்தீங்கன்னா அவங்க எலிமினேட் பண்ணி வெளில அனுப்புவாங்க. அது என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா இனிஷியல் ஸ்டார்டிங் பேக்கேஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 7 LP இல்லை 8 LPயில் ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா போக 3 years 4 yearsல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்னா நல்ல சேலரி கிடைக்கும். இது ஒரு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. ₹1 கூட செலவு பண்ணாமல் 3 மாதம் கோர்ஸ், ஒரு டிகிரி மட்டும் இருந்து ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. அது அவ்வளோ விஷயங்கள் அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. டாப் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் வேலை கிடைக்கான சான்ஸ். ஸோ ப்ளீஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரையும் பாருங்கள். ஸோ இந்த ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் கிராஜுவேஷன் ஸ்டடிக்குள்ளே போகிறதுக்கு அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு எலிஜிபிளாக உள்ளே போயிருவீங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எதை பற்றி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் மேத்தமெட்டிக் கொஸ்டின் இருக்கும், அதே மாதிரி பேசிக் கோடிங் கொஸ்டின் கொஞ்சம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கோடிங்கில் கொஞ்சமாச்சு அட்லீஸ்ட் என்னன்னாச்சும் தெரிஞ்சிருக்க அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ இந்த 2 விஷயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ளே வரலாம். இல்லை ஆல்ரெடி வெளியில் ஒரு கோர்ஸ் நீங்கள் கோடிங்லாம் படிச்சிட்டிங்க தெரியுது, பட் வேலை கிடைக்கிறதுக்காக கூட அப்ளை பண்ணுற
பண்ணுறவங்க கூட அப்ளை பண்ணலாம். திருப்பி கோர்ஸ் முடிச்சு நீங்கள் ஜோஹோலேயே ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு கோடிங்கும் ஓரளவுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கெலாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணுற அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி தெரிய வைக்கிறேன்னா, ஜோஹோ பார்த்தீங்கன்னா அவங்க லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், எஃபி அந்த மாதிரி எல்லா பேஜ்லையும் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஜோஹோவில் நிறைய வித ஆஃப் லேர்னிங் மெத்தட் இருக்குது. நாம் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் கிராஜுவேஷன் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அதாவது யாரெல்லாம் கிராஜுவேட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு மெத்தட், உள்ள போகிறதுக்கான மெத்தட் இது. ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் கிராஜுவேஷன் ஸ்டடிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போட்டிருக்காங்கன்னா மட்டும் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே தெரியும். அவங்களோட வெப்சைட்டையுமே கூட நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். இல்லை அவங்க சோஷியல் மீடியா பேஜை கூட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இருக்கும், இயர் எண்டில் இருக்கும், இல்லைனா அகாடமிக் இயர் ஸ்டார்டிங்கில் இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எத்தனை வாட்டி வேணாலும் இருக்கலாம். மேபி அவங்களுக்கு இப்போ ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அப்படின்னா உடனே கூட அவங்க இதை லான்ச் பண்ணுவாங்க. நான் விசாரிச்ச வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 10 வாட்டி கூட வைக்கலாம், 20 வாட்டி கூட வைக்கலாம், 4 வாட்டி கூட வைக்கலாம். ஸோ எத்தனை வாட்டின்னு கணக்கு, இவ்வளோ எத்தனை வாட்டி தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும், இந்த டைம் இந்த மந்த்து தான் நடக்கும்னு ஒரு கணக்கே கிடையாது. அவங்களுக்கு எப்போ ஆள் தேவைப்படுறாங்களோ அந்த டைமில் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இந்த போர்ஷனை படிச்சுட்டு போனால் பாஸ் ஆயிடலாம், இதை படித்தா மட்டும் போதுமான்னு சொல்லி ஒரு சிலபஸே கிடையாது. பேசிக்காக எதில் இருந்தாலும் கேட்பாங்க. உங்களுக்கு காமனாகவே பார்த்தீங்கன்னா நாலேஜ், ஸ்கில்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. ஏன்னா ஒரு டாப் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்து வேலை கிடைக்கணும் சும்மா கிடையாது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் மாதிரி தான். இன்டர்வியூ எப்படி நீங்கள் குவாலிஃபைடான ஆளான்னு செக் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த எக்ஸாம் மூலிமா உங்களை பேசிக்காக செக் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த சிலபஸ் அந்த சிலபஸ்லாம் கொடுத்துட்டாங்க, நீங்கள் அதை மட்டும் சூப்பராக படிச்சுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதுலேருந்து வேணாலும் மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது வேறு அன்ரிலவெண்ட்டாக கேட்ட மாட்டாங்க. 12th வரையும் படித்த மேத்தமெட்டிக்ஸில் இருந்தும் அதிலே கொஞ்சம் அட்வான்ஸ் மெத்தட், அதே மாதிரி கோடிங் சைடில் பேசிக்காக இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் காமன் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ இருக்குன்னு போடுறாங்களோ நீங்கள் உடனே அப்ளை பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எழுதுறீங்க, அட்டம்ப்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு, ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த 6 மந்த்துக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் ஏதாச்சும் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் போட்டால் நீங்கள் எழுத முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 6th அட்டம்ப்ட்டையும் அந்த 6 மாதம் கழிச்சு நீங்கள் பண்ணுறதையும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது 1 இயர் கழிச்சு தான் உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வெறும் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா மட்டும் போதும். டிகிரி கம்ப்ளீட் ஆகிட்டீங்க, ஜஸ்ட் ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஜென்ரலாக கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, வேறு ஏதாச்சும் அண்டர்ரவுண்டடாக ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை வேறு ஏதாவது நான் பண்ணிட்டு இருக்கேன், ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறேன், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, டிகிரி முடிச்சிருக்கேன், எனக்கு 21 வயசு to 24 வயசுக்குள்ள தான் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஐடி எதில் இருந்தாலும் அவங்களுக்கு மேட்டரே கிடையாது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டா மட்டும் போதும். சரிங்களா? ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிங்கனால அவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜாவா மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா ஒரு ஜாவா டெவலப்பரோ இல்லை ஜாவா சைடில் போகிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த 3 monthஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஏதோ ஒரு டெக்னாலஜி பற்றி டீட்டெயில்டாக ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் உள்ளே போனோடனே டெக்னாலஜியில் உங்களுக்கு என்ன ரோல் வேணும், டெஸ்டிங் சைடு, டெவலப்மெண்ட் சைடு, அந்த மாதிரி எக்கச்சக்க பாத்தில் உங்களுக்கு எந்த பாத்து உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டீங்களோ அது ரிலேட்டடாகவே உங்களுக்கு 3 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், காமனாக எல்லாத்துக்குமே. சரிங்களா? ஸோ ட்ரைனிங் கொடுத்து 3 monthsக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் பிளேஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாவே உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டீட். ஆனால் கேரண்டி கிடையாது. ஸோ எப்படி அவங்க எலிமினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ நான் மொத்தம் 3 மாதம்னு சொன்னேன்ல. ஸோ இப்போ ஒரு ஃபஸ்ட் மந்தோட முடிவில் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் பீப்புள் யாரெல்லாம் ரொம்ப லோவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு வெளில அனுப்புவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10ல் ஒருத்தர் அனுப்பிடுவாங்க, 100ல் 10 பேர் அனுப்பிடுவாங்க. ஸோ மொத்தம் 10% ஆஃப் பீப்புள் எத்தனை பேர் வந்துருக்கீங்களா 10% ஃபஸ்ட் மந்தோட எண்டிங்கில் பேஸ்ட் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸில் வெளில அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி செகண்ட் மந்த்து ஒரு 10%, தேர்ட் மந்த் ஒரு 10%. ஸோ ஒரு அரௌண்ட் 25 to 30% ஆஃப் பீப்புள் லோ பர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அங்கே வந்திருக்கிறதுல லோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள வெளில அமைச்சிருவாங்க. ஸோ 70 to 75% ஆஃப் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் கேரண்டி ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னும் முக்கியமான விஷயம், 3 மாதம் நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபன் உண்டு. ஸ்டைஃபன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் நீங்கள் இப்போ வெளியூரில் எங்கேயா இருக்கீங்க இல்லை சென்னையில் எப்படி இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு மந்த்லி பார்த்தீங்கன்னா 10,000 பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபீஸ் கிடையாது சென்னையில் வந்து படிக்க காசு அப்படின்னு நினைப்பீங்க, அப்படிலாம் கிடையாது. அந்த ஸ்டைஃபன் அமௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி 10,000 ரூபாய் தரதை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக உங்களால் ஸ்டே பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இல்லை ஃபஸ்ட் மந்த் செகண்ட் மந்த்தில் நீங்கள் வெளில அறினா கூட உங்களுக்கு அந்த 2 மாதத்துக்கான ஸ்டைஃபன் அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி கிடைக்காத அந்த மாதிரி மைண்ட் செட்டில் போகாதையும் கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் சைடில் போகும். ஏன்னா 70 to 75% சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்ச
பெஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு திங்க் பண்ணி போங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் 70 to 75% வந்துடுவீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மந்த்லி 10,000 ஸ்டைஃபண்டை தாண்டி வேறு என்னென்ன விஷயம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 times அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் வெளியில் எங்கேயா ஸ்டே பண்ணிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே படிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுட் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் அவைலபிள் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அங்கே 10 to 20 kilometers ரேடியஸ்க்குள்ளே நீங்கள் ஸ்டே பண்ணிருக்கீங்க, ஏதாச்சும் பிஜே வீட்டில் ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து கேப்லேயே உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த வந்து எங்கே உங்களுக்கு சொல்லி தருவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹெட் குவார்ட்டர் ஐடி கம்பெனி அவங்க ஜோஹோ எங்கே இருக்கோ அதுலேயே ஒன் ஆஃப் த போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லித்தர இடமும் அவங்க வச்சிருப்பாங்க, இந்த லேர்னிங் இடமும். ஸோ அங்கே தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாத்தோடையும் சேர்ந்து தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, டெக்னாலஜியில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் கல்ச்சருக்கான எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அதிகமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க, அந்த 3 மாதத்துக்கான கோர்ஸையும் முடிச்சிட்டிங்க, உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னால், நீங்கள் போகிறப்பவே நீங்கள் என்ன ரோல் சூஸ் பண்ணிங்க, டெவலப்மெண்ட்டாக, டெஸ்டிங், அந்த மாதிரி என்ன சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த ரோலுக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக ஒர்க்கு உள்ளே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த 70 to 75% ஆஃப் பீப்புளுக்கு ஜாப் கேரண்டீடு தான். நீங்கள் உள்ளே போகிறப்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் புக், ஐஃபோன் அந்த மாதிரி விஷயங்களை ஃப்ரீயாக அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது பெனிஃபிட்டான விஷயம். இது வந்து நீங்கள் கிளியர் ஆகி செகண்ட் இதில், அதாவது அந்த 3 மாதம் இதுலேயும் கிளியர் ஆகி 70% ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் சேலரி பேக்கேஜ் உங்களுக்கு எவ்வளோ தருவாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 7 to 10 LP இதுக்குள்ளே உங்கள் ஸ்டார்டிங் பேக்கேஜ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்டாக நீங்கள் என்ன ரோல் சூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து ஸ்டார்டிங்கே 7 LPலேருந்து 10 LP வரையும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 3 மாதம் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 1 மாதம் 2 மாதத்தில் நீங்கள் வெளியில் வரீங்க அப்படின்னாலுமே கூட நீங்கள் அங்கே போய் படிச்சிங்க அப்படிங்கிறதுக்கான அந்த 1 மாதம் 2 மாதத்துக்கான சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வெளியில் வந்து செம வேல்யூவாக இருக்கும். ஏன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ளே போகிறது ரொம்ப டேலண்டான விஷயம். நீங்கள் உள்ளே போய் படிச்சிருக்கீங்க அப்படின்னா சம்பாட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி வெளியில் இருக்க மற்ற ஐடி கம்பெனிஸ் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு எடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜோகோ ஸ்கூல் ஆஃப் கிராஜுவேஷன் ஸ்டடியோட ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் ஒரு டிகிரி மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும், ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் எப்படியாச்சும் நீங்கள் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ஜோஹோக்குள்ளே வேலைக்கு போயிடலாம். அது இனிஷியல் 6 to 7 LPலேருந்து 10 LPக்குள்ளே உங்களுக்கு ஜாப் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனிஷியலாக நீங்கள் எந்த ஒரு கோடிங் நாலேஜோ இல்லை எந்த ஒரு கோர்ஸோ முடிச்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டாக உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணாவே போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறமே உங்களுக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நான் சொன்னது ஃபுல்லாக ஜோகோ ஸ்கூல் ஆஃப் கிராஜுவேஷன் ஸ்டடிங்கிற இந்த ஒரு இதுக்குள்ளே அண்டரில் வரும். மற்ற ஜோகோ ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் நிறைய வெவ்வேறு மெத்தட் இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் சொல்ல வரல, நான் சொல்கிறது ஜோகோ ஸ்கூல் ஆஃப் கிராஜுவேஷன் ஸ்டடி. ஸோ அதுக்கான விஷயத்தை பற்றி மட்டும் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருதான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஏஜ் கிரைட்டீரியா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 20 to 24 ஏஜுக்குள்ளே இருக்குது. டிகிரி பார்த்தீங்கன்னா வித்தவுட் அரியரில் பாஸ் பண்ணி டிகிரி கையில் இருக்குன்னா யூ ஆர் எலிஜிபிள் கைஸ். ஓகே, ஸோ ஃபைன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். சம்பாட் ஜோஹோக்குள்ளே போகிறதுக்கான ஒன் ஆஃப் த மெத்தட், அது வித்தவுட் கோர்ஸில் எப்படி இருக்குங்கிறதுக்கும் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்குதோ அதை பற்றி அப்டேட் பண்ணுவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருந்தா, அது வித் டிகிரி மட்டும் இருந்தால் போதும் எப்படி ஜோஹோக்குள்ளே போகிறதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஜோகோ ஸ்கூல் ஆஃப் கிராஜுவேஷன் ஸ்டடி போடுவாங்க, அதை மட்டும் பார்த்துப்போங்க. உங்களோட மற்ற விஷயத்துக்கு எதுக்கும் போயிட வேணாம். அது எல்லாமே வெவ்வேறு ஏஜ் கிரைட்டீரியா வரும், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். திஸ் இஸ் யுவர் HR Naveen signing off.